வணக்கம். இறை சுகம். வே வேகம் கொண்ட சிங்கத்துக்கும் விவேகம் உண்டு. வீரமான சிங்கத்துக்கும் இரக்க குணம் உண்டு. காட்டில் வேட்டையாடும்போது ஒரு காட்டெருமை தன் குட்டியை விட்டுட்டு கூட்டத்தோடு தப்பி விடுகிறது. தப்பி விடும்போது அந்த குட்டி மட்டும் சிங்கத்தில் மாட்டிக் கொள்கிறது ஓட முடியாமல். அதில் அந்த கூட்டத் தலைவன் ஆண் சிங்கம் அந்த சிங்கத்தை மற்ற சிங்கங்கள் எதுவும் தாக்க விடாமல் தடுத்து தன் பின்னாடியே கூட்டி செல்கிறது. அது அந்த சிங்கத்தின் பின்னாடியே இந்த குட்டியும் செல்கிறது. எங்கே போனாலும் பின்னாடியே போக எங்கே உட்கார்ந்தாலும் அது சிங்கத்தை கூட உட்கார்ந்து கொள்கிறது. தன் தாயை என்ன உணவு மட்டும் சாப்பிடவில்லை, பால் கிடைக்கவில்லை. இப்படியே அலைந்து கொண்டு இந்த சிங்கம் எப்படியும் தாயிடம் சேர்க்கறதுக்காக நெட்டுக்கு அப்படியே இந்த காட்டெருமை மேயிற பக்கம்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதில் மற்ற சிங்கங்கள் தாக்க ஒரு மாதிரியே வந்துச்சுன்னா தடுத்து விடுகிறது. ஏன்னா அந்த சிங்கம் தலைமை சிங்கம் அப்படிங்கும்போது மற்ற சிங்கம் பயப்படுது. அதை தாக்க விடாமல் உரிமிட்டாக விளைவிக்கிறது. இப்படியே அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு காட்டெருமை கூட்டத்தில் கமறிட்டே ஓடியாருது ஒரு காட்டெருமை. பார்த்துருச்சு, சிங்கமும் பார்த்துருச்சு, இந்த குட்டியும் பார்த்துருச்சு. அந்த காட்டெருமை உடைய தாயே குட்டி பார்த்து விட்டது. அப்புறம் சிங்கம் என்ன பண்ணுச்சு, நம்ம இருந்தால் அந்த எருமை ஓடி வரும்னு நைஸாக உருவிட்டு இந்த குட்டியை மட்டும் தாயிட்டு விட்டுட்டு அது காட்டுக்குள் சென்று விடுகிறது. எவ்வளவு மாண்பு பார்த்தீங்களா? பிறர் அந்த மற்ற பிராணிகளை தாக்கி உண்ணக்கூடிய சிங்கம் கொடூரமானது. அதுக்கு உள்ள மாண்பை பாருங்கள், ஒரு இரக்கத்தை பாருங்கள். ஒரு ஆண் சிங்கம். ஆனால் பெண் சிங்கமாக இருந்தால் கொஞ்சம் கொடூரமானது. ஏன்னா வேட்டையாடுவது பெண் சிங்கம்தான். பெரும்பாலும் ஆண் சிங்கம் வேட்டையாடுவதில்லை. அவங்க பெண் சிங்கம் கொண்டு வேட்டையாடுவதை உண்பதற்குத்தான் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இது இந்த குட்டி மாட்டிக்கிட்டது ஆண் சிங்கத்திடம். அதனால் அது ஆண் சிங்க தலைவனிடம் மாட்டிக்கிட்டதுனால பாதுகாப்பானது கொண்டு தாயிடம் சேர்த்து விட்டது. இதுதான் மாண்பு. இதுதான் விலங்குகளுக்கு மாண்பு உள்ளதை சிங்கம் நிரூபித்து விட்டது. நன்றி, வணக்கம்.